நம்ம மத்தவங்களுக்கு கத்துக்க கொடுக்கிற பாடங்கள் சில சமயங்கள்ல நாம அறியாமலேயே ஒருத்தரோட வாழ்க்கையையோ இல்ல மரணத்தையோ கூட தீர்மானிச்சிட முடியும். இன்னைக்கு நாம வாழ்க்கை, மரணம், அப்புறம் நம்ம எதிர்பார்க்காத தாக்கங்கள பத்தி ஒரு ஆழமான கதைய பார்க்க போறோம். இது கண்டிப்பா நம்ம எல்லாரோட சிந்தனையும் தூண்டக்கூடிய ஒரு கதை. இந்த கதையே ஒரு முடிவிலிருந்து தான் ஆரம்பிக்குது. தன்னோட வாழ்க்கை மேல இருந்த எல்லா நம்பிக்கையும் இழந்த ஒரு இளைஞன் ஒரு ரொம்பவே தீவிரமான முடிவை எடுக்கிறான். ஆனா அவனை இந்த விரக்தியோட விளிம்புக்கே தள்ளுனது எது? முதல்ல அந்த இளைஞன இந்த மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்த காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அவனோட வலி எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். அவனோட வாழ்க்கை ரொம்பவே சவால்கள் நிறைஞ்சது. பிறக்கும்போதே அவனுக்கு ஒரே ஒரு கால் தான் இருந்துச்சு. அவனோட இந்த ஊனம் அவனை ரொம்பவே தனிமைப்படுத்துச்சு. அந்த தனிமை அவனை ஒவ்வொரு நாளும் வாட்டி வதைச்சுது. சொல்லப்போனா அவனோட உடல் ரீதியான குறைபாடு அவனோட மனசுலயும் ஆறாத காயங்களை உண்டாக்குச்சு. அவனோட வலிகள் இப்படி நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே இருந்த நிலைமையில ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அவனோட நம்பிக்கையோட கடைசி துளியையும் பறிச்சிடுச்சு. அது ஒரு சாதாரண பஸ் பயணம்தான், ஆனா அது அவனோட வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு. அன்னிக்கே பஸ்ல பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு சீட்ல அவன் உட்கார்ந்திருந்தான். இத பார்த்த ஒரு பெண்மணி எல்லாரும் கேக்குற மாதிரி ரொம்ப கடுமையா அவனை திட்ட ஆரம்பிச்சாங்க. அவன் அமைதியா எந்திரிச்சு நின்னப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவனுக்கு ஒரு கால் மட்டும்தான் இருக்குன்னு. தன்னோட தப்ப உணர்ந்த அந்த பெண் ரொம்ப சங்கடத்தோட மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா அந்த மன்னிப்பு அவனோட வலிய போக்குறதுக்கு பதிலா அவனோட ஊனத்தை ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டின மாதிரி ஒரு பெரிய அவமானத்தை உண்டாக்கிடுச்சு. விரக்தியோட உச்சத்துல இருந்த அந்த இளைஞனோட கதை இதோட முடியல. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவன் நினைச்ச அந்த தருணத்துல ஒரு எதிர்பாராத சந்திப்பு நடக்குது. அந்த பஸ்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் மொத்தமா மனசு உடைஞ்சு போன அவன் தான் வாழ்க்கைய முடிச்சுக்கலான்னு ஒரு முடிவோட பக்கத்துல இருந்த ரயில் தண்டவாளத்துக்கு போனான். அங்க ஒரு ரயில் வரதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். எல்லாம் முடிய போகுதேன்னு அவன் நின்ன அந்த நொடியில ஒரு எதிர்பாராத விஷயம் நடந்துச்சு. தொழுநோயால பாதிக்கப்பட்ட ஒரு பிச்சைக்காரர் தண்டவாளத்துல நின்னுகிட்டு இருந்த இவனை பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து அவனை பின்னாடி இழுத்து காப்பாத்தினாரு. யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தரால அந்த உயிர் காப்பாற்றப்பட்டது. அந்த இளைஞனை காப்பாத்துனதோட அந்த பிச்சைக்காரர் நிறுத்தல. அவர் அந்த இளைஞனுக்கு வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு பாடத்தையும் கத்துக் கொடுக்க போறாரு. அந்த பிச்சைக்காரர் அந்த பையனை பக்கத்துல இருந்த ஒரு கல் மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிச்சாரு. அவர் சொன்ன முதல் வார்த்தைகளே ரொம்ப ஆழமானவை. நான் ஒரு தொழுநோயாளி, என்னை பாரு, நான் எப்படி இருக்கேன்னு. அவரோட குரல்ல இருந்த வலி வார்த்தைகளை விட ரொம்ப ஆழமா இருந்துச்சு. தன்னோட நிலைமைய புரிய வைக்கிறதுக்காக அந்த பிச்சைக்காரர் தம் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை அந்த பையன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. அது அவனோட பார்வைய மொத்தமா மாத்த போற ஒரு கதையா இருந்துச்சு. அவர் சொன்னார், ஒரு தடவை ரயில் தண்டவாளத்துல விழப்போன ஒரு குழந்தைய நான் காப்பாத்தினேன். ஆனா அந்த குழந்தையோட அம்மா ஓடி வந்து எனக்கு நன்றி சொல்றதுக்கு பதிலா என் தோற்றத்தை பார்த்து நான் அருவருப்பா திட்டினாங்க. ஒரு உயிரை காப்பாத்தினதுக்கு அப்புறமும் தன்னோட தோற்றத்துக்காக அவமானப்படுத்தப்பட்ட அந்த வலிய அவர் விவரிச்சாரு. தன்னோட கதைய சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிச்சைக்காரர் இளைஞனோட கண்களை பார்த்து இந்த கேள்விய கேட்டாரு. இப்ப சொல்லு, என்னோட குறையோட ஒப்பிடும்போது உனக்கு ஒரு கால் இல்லாதது எப்படி ஒரு பெரிய குறையா ஆகும்? அந்த கேள்வி அந்த பையனோட மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சது. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது தன்னோட கஷ்டம் எவ்ளோ சின்னதுன்னு. அந்த பிச்சைக்காரரோட வார்த்தைகள் அவனுக்குள்ள ஒரு புது நம்பிக்கைய விதைச்சது. அவன் சாகுற எண்ணத்தையே கைவிட்டுட்டான். அன்னிக்கு ராத்திரி அந்த இளையன் ஒரு புது தைரியத்தோட நிம்மதியா தூங்குனான். ஆனா கதை இங்க முடியல. அடுத்த நாள் காலையில யாரோ எதிர்பார்க்காத ஒரு சோகமான திருப்பம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில ரயில் தண்டவாளத்துல ஒரு பொணம் கிடக்குன்னு ஊருக்குள்ள ஒரே பேச்சா இருக்கு. இத கேட்டதும் அவனோட அம்மா தன்னோட மகன்தான் இறந்துட்டானோன்னு பயந்து பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஓடுனாங்க. அவங்க பின்னாடியே அம்மா நான் இங்கதான் இருக்கேன்னு கத்திக்கிட்டே அந்த பையனும் ஓடி வந்தான். ஆனா தண்டவாளத்துல கிடந்தது அந்த பையனோட உடம்பு இல்ல. அது நேத்து ராத்திரி அவனுக்கு வாழ கத்துக் கொடுத்த அதே தொழுநோயால் பாதிக்கப்பட்ட பிச்சைக்காரரோட உடம்பு. அந்த பிச்சைக்காரர் ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு? இங்கதான் இந்த கதையோட உண்மையான ரொம்பவே அதிர்ச்சியான பாடம் நமக்கு தெரிய வருது. இத நாம மத்தவங்க மேல ஏற்படுத்துற தாக்கத்தை பத்தினது. முந்தின நாள் ராத்திரி அந்த பையன் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த பிச்சைக்காரரோட மனசுல ஒரு புது எண்ணம் தோணிருக்கு. என்ன மாதிரி ஒருத்தனே இவ்ளோ அவமானங்களுக்கு நடுவுல வாழும்போது ஒரே ஒரு கால் மட்டும் இல்லாத அந்த பையனுக்கே வாழறது இவ்ளோ கஷ்டமா இருக்கே அப்படின்னா நான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு போல.
செத்து கிடந்த அந்த பிச்சைக்காரரை பார்த்ததும் அந்த பையன் கதறி அழுறான். தன்னோட அம்மா தோள்ல சாஞ்சு, அம்மா, அவர் எனக்கே எப்படி வாழணும்னு கத்துக் கொடுத்தாரு. ஆனா நானோ எனக்கு தெரியாமலேயே அவருக்கு எப்படி சாகணும்னு கத்துக் கொடுத்துட்டேன்னு சொல்லி அழுதான். இந்த கதையோட மையக்கருத்தே இதுதான். நம்மளோட செயல்களும் வார்த்தைகளும், ஏன் நம்மளோட விரக்தி கூட நம்மள சுத்தி இருக்கிறவங்கள எவ்வளவு ஆழமா பாதிக்குதுன்னு நம்ம பல சமயம் உணர்றதே இல்ல. நாம மத்தவங்கள வாழ தூண்டுறோமா இல்ல விரக்திக்கு தள்ளுறோமாங்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான அளவுகோல். அதனால நம்மளோட ஒவ்வொரு செயலும் சொல்லும் மத்தவங்களுக்கு நம்பிக்கையையும் நன்மையையும் பரப்புற மாதிரி இருக்கட்டும். நம்மளோட வாழ்க்கை மத்தவங்களுக்கு ஒரு பாடமா அமையும்போது அது ஒரு நல்ல பாடமா இருக்கணும். இந்த கதையோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கை உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன பாடத்தை கத்துக் கொடுக்குது? வாழணுங்கிற நம்பிக்கையா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.